ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார். ஆனால் நாம் நல்லவர்களுடன் மட்டும்தான் நட்பு வைத்து கொள்ள வேண்டும். கெட்டவர்களுக்கு ஏண்டா தூர விலகணும். இதை சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த முனிவர் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார், அதனால நாம் எல்லா உயிர்களையும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் சீடர்கள் யாரும் சேர்ந்து விறகு சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அங்க ஒரு சத்தம் கேட்குது. ஓடிப்போங்க ஓடிப்போங்க அப்படின்னு சத்தம். மதம் பிடித்த யானை ஒன்று ஓடி வருது. யாரும் திரும்பி பார்த்தா அந்த மதம் பிடித்த யானை மேல யானை பாகன் உட்கார்ந்துக்கிட்டு அது மாதிரி ஓடிப்போங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வர்றான். இதை கேட்ட ஒருத்தனை தவிர மற்ற எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு போயிடுறாங்க. அந்த ஒருத்த மட்டும் யானையையும் கடவுள் தானேன்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருந்தான். தம்பி ஓடிப்போன்னு யானை பாகன் சத்தம் போட்டும் அவன் கேட்கவே இல்லை. யானை அவனை தூக்கி ஒரே வேகமா பக்கத்துல வீசினது. சரியான அடி. கொஞ்ச நேரத்தில் முனிவர்களும் மற்ற சீடர்களும் வந்து அவனை ஆசிரமத்துக்கு தூக்கிட்டு போய் போட்டு உடனே அவங்கிட்ட கேட்குறாரு, யானை பாகன் தான் ஓடிப்போன்னு சத்தம் போட்டானே, நீ ஏன்ப்பா ஓடி போகலை அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவன் சொன்னான், எல்லா உயிர்களிடத்துலையும் கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் தானே குருஜி சொன்னீங்க அப்படின்ட்டு. உடனே குருநாதர் சொல்கிறாரு, யானையை கடவுளாக பார்க்க தெரிஞ்ச உனக்கு அந்த யானை பாகன் வந்து ஓடிப்போன்னு சத்தம் போட்டானே, அவனும் உனக்கு கடவுளாக தெரியலையாப்பா அப்படின்னு சொன்னார். இப்படித்தான் நிறைய பேர் எல்லாத்துக்கும் விதின்னு சொல்லிக்கிட்டு நல்லதை விட்டுடுறாங்க. நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.